ஓகே. சொந்த இடத்துல இருந்து இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி. ஓகே, ஸோ இந்த விடயம் என்னென்றால், மதிப்புக்குரிய முன்னாள் நீதிபதியை நான் தும்புத்தடி என்று சொன்னது ஏன்? ஒருவருடைய உடல் அங்கவீனத்தை விமர்சனத்துக்கு உட்படுத்தலாமா என்றெல்லாம் டப்புன உடனே கலர் தெரியுங்க, எனக்கு தெரியுண்டா நீங்க அறிவீங்களு. அதாலதான் சில வசனங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்படி விமர்சித்திருந்தா ஏன் விமர்சிக்கலாமா ஒன்று. ரெண்டாவது, முன்னாள் நீதிபதியை எதுக்கு நாங்க தும்புதடி என்று சொல்ல வேண்டி வந்தது என்றது ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். பெர்லின் டவுன்ல, பெர்லின் நகர அழகுல அப்படியே பெர்லின் டவுனை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த விஷயத்தையும் அப்படியே கேளுங்கோ. இது எதை பற்றி என்னென்றால், முன்னாள் நீதிபதி அவர்கள், முன்னாள் நீதிபதியா, தற்போதைய நீதிபதி இல்ல, முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை நான் விமர்சித்திருக்கிறார்கள். என்னுடைய வீடியோ வடிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னுடைய வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்டா, தும்புத்தடி என்று ஒரு தலையங்கத்தை போட்டிருக்கேன். அதாவது நீதிபதி ஒருவரை தும்புத்தடி என்று கூப்பிடலாமா? அரசியல்ல வைத்தியர் ஒருவரை பைத்தியம் என்றே கூப்பிடலாமண்டா, அரசியல்ல முன்னாள் நீதிபதி ஒருவரை பொதுமக்கள், நான் இல்லையா, எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஆகவே நான் அப்படி கூப்பிட மாட்டேன். இருந்தும் அவர்கள் கூப்பிடுவார்கள். பொதுமக்கள்ல ஒரு சில பேர் அவரை பிடிக்காதாக்கள் அவருடைய அங்கவீனங்களையும் அவருடைய குறைபாடுகளையும் அவர் நீதிபதி என்றும் பார்க்காம, முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரனை கூட சாராய பார் கடக்காரன் என்று விமர்சிக்கிற அளவுக்கு முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரன் கடும் வேலைகளை செய்திருக்கிறார். ஒரு பெண்ணை பாவம் என்று பார்த்து மனுஷன் இல்லை என்ற காரணங்களால அவர் வேலையை ஒன்றை செய்து கொடுத்திருக்கிறார். சரிதானே? வேலையை கொடுத்திருக்கிறார் என்றே சொல்லலாம். அதாவது அவர் பாவம் என்று பார்த்து முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரன் அவர்கள் வேலை கொடுத்திருக்கிறார் ஒரு பெண்ணை பாவம் என்று பார்த்து. சோ அந்த அடிப்படையில என்ன பொறுத்த வரைக்கும் தற்போதைய அரசியல்ல நீதிபதிகள் என்றது அரசியலுக்கு வந்த பிறகு நீதிபதிகள் இல்லை. அதை நான் நேரடியாக என்னுடைய முகத்தை காட்டியே சொல்றேன். யோசிப்பீங்க, இவருக்கு பயத்துல முகத்தை காட்டி சொல்லலையாமன்ற ஒரு நிமிஷம் போறோங்க. நேரடியாக என்னுடைய முகத்தை காட்டியே சொல்றேன். இந்த அரசியல்ல வந்தா கடுமோசமான விமர்சனங்களை விமர்சிக்க வேண்டியிருக்கும். அந்த கடுமோசனமான விமர்சனங்கள்ல ஒன்றுதான் இந்த அங்கவீனர்களாக இருக்கிறவர்களை விமர்சிக்கிறது, ஒருவருடைய ப்ரொஃபஷனலை விமர்சிக்கிறது, ஒருவருடைய கருத்தை விமர்சிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய சமூகம் அரசியலால ஒருவரை விமர்சிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதை வடிவ விளங்கி கொள்ளணும். நாங்கள் அரசியலுக்கு வந்த உடனே இவங்க அரசியல் கொள்கையில மட்டும்தான் வச்சு விமர்சிக்க போறாங்க நினைச்சால், முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் முக்காடு போட்டுக்கொண்டு அலைய வேண்டியதுதான். அவரை இப்பவே தயார்படுத்துறோம் நாங்கள். அது அவ்வளவுதான். ஏன் நான் அவரை தும்புத்தடி என்று சொல்ல வேண்டி வந்தது? அவர் தும்புத்தடி மாதிரியா என்கிற பிரச்சனை உண்டு. இப்ப புதுசாக கிளப்பப்பட்டிருக்கிறது. ஒரு முன்னாள் நீதிபதி ஒருவரை தும்புத்தடி என்று சொல்லலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். இதுல எந்த வகையான கருத்தண்டா, நான் ஒருபோதுமே யாரையுமே தும்புத்தடி என்று சொல்லல. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கஜேந்திர குமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த கூட்டணியில தான் இந்த முன்னாள் நீதிபதி, ஏற்கனவே ஒரு நீதிபதி வடக்கு மாகாண சபையை நல்லா செஞ்சு விட்டு போயிருக்கிறார். அவை அடுத்த ஒரு நீதிபதி வடக்கு மாகாண சபையை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இவர்களுடைய கூட்டுல தான், அல்லது பிளஸ் தமிழரசு கட்சியினுடைய பின்புலத்துல தான் முன்னாள் நீதிபதி மிஸ்டர் இளஞ்செழியன் அவர்கள் இந்த அரசியலுக்குள்ள வரப்போறார். பாவம், நல்ல மனுஷன். நான் இதை சொன்ன உடனே கனவேர் நம்ப இல்லை. வெரி அன்லைக்லி அவர் வர மாட்டார் சொன்ன போது நான் சொன்னேன், இல்ல அவசரப்படாதீங்கோ. அவர் இப்போது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். அவரோட பக்கத்துல இருந்து திட்டமிடுற சில பேரு கால் பண்ணி சொல்லி இருக்கணும். சோ நான் அந்த விதத்துல தெளிவா இருக்கிறேன். அப்ப இவரை கொண்டு ரக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், கஜேந்திரகுமார் கஜேந்திரன் கூட்டணியோட சேர்த்து, ஸ்ரீதரன் அவர்களுடைய கூட்டணியோட சேர்த்து இந்த தமிழரசு கட்சி அரசியல்ல இருக்கிற ஆக்கள் தான் இவரை ஆதரிக்க போயினோம். ஆதரிச்சு கொண்டு மாகாண சபை தேர்தல்ல இறக்க போயினோம். நேரடி விமர்சனம். கஜேந்திரகுமார் சொல்லி இருக்கிறார் ஒரு பேட்டி ஒன்றுல, தன்னுடைய கட்சியில, ஓகே, எங்கண்ட தமிழரசு கட்சியில
சுமந்திரன் ஐயா அவர்கள் இறக்கப்படுவாராக இருந்தா, சரிதானே, கம்யூனிஸ்ட் கட்சியில சுமந்திரன் அவர்கள் இறக்கப்படுவாராக இருந்தா தன்னுடைய கட்சி வந்து ஒரு தும்பு தடி ஏறுத்துமண்டு. இந்த கதையை யார் சொன்னது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட்டணி. அண்மைய தினங்கள்ல கஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரனும் ஒன்றாக போய் மக்கள் சந்திப்புகள் எல்லாம் செய்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல விளங்கி கொள்ளாம இருக்கிறது முட்டாள்தனம். அரசியலை கையில் எடுக்கணும் நீங்கள், இல்லைன்னா அரசியல் உங்களை கையில் எடுக்கும். நீங்கள் இந்த அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுடைய ஓட்டுகளை ஜோதிச்சு போடலையேண்டா உங்களை விட தாழ்ந்தவர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பார். அதாவது அரசியலை கையில் எடுத்து நீங்க சிந்திக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் உங்களால உங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக சிந்திக்க முடியும். சரிதானே? ஆகவே அதை சொல்றது வந்து லெனின் சொல்லி இருக்கிறார், பிளேட்டோ சொல்லி இருக்கிறார், பிளேட்டோ கூட சொல்லி இருக்கிறார். சோ இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம், இந்த அடிப்படையில தெள்ள தெளிவாக கஜேந்திரகுமார் அவர்களுடைய அந்த கொமெண்ட் என்ன சொல்லி இருக்கின்றால், இவர் வந்தா, யாரு சுமந்திரன் அவர்கள் வந்தா வருகின்ற சந்தர்ப்பத்துல தான் ஒரு தும்பு தடி ஒன்றை கொண்டு வந்து தேர்தலை நிறுத்துவதாக சொல்லியிருக்கிறார். சோ அந்த தும்பு தடி யார்? இப்ப சுமந்திரன் வந்து வருவாராக இருந்தால் அல்லது வந்து மாகாண சபையில வந்தால் எங்களுடைய கஜேந்திரகுமாருடைய தும்பு தடி யார் என்கிற பிரச்சனை தான் இருக்கிறது. அந்த தும்பு தடி தான் எங்களுடைய மிஸ்டர் இளஞ்செழியர். சரிதானே? மிஸ்டர் இளஞ்செழியர் மரியாதைக்குரிய என்று நாங்க நினைக்கிற என்னோட 5 வருஷம் போகத்தானே தெரியும் இளஞ்செழியன். அப்ப சில பேர் என்றால் நீர் அவரை விமர்சிக்கலாண்டு, அவருடைய அரசியலை நாங்கள் விமர்சிப்போம். ஏனென்றால் அவர் அரசியல எதிரியாத்தானே போறார். அவருடைய அங்கவீனங்களை விமர்சிக்கிறதுக்கு ராமநாதன் அர்ச்சுனா ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை, நான் ஒரு வைத்தியர். ஆகவே அவருடைய அங்கவீனங்களை விமர்சிக்கிறதுக்கு நான் அவ்வளவு முட்டாளும் இல்லை, மனசுல ஈரமில்லாதவனும் இல்லை. ஆனா அவரை நான் புகழ்ந்து நான் பாராளுமன்றத்துல கதைச்சது கூட உங்களுக்கு தெரியும். நீதியின் குரல் என்று கதைச்சது எல்லாம் தெரியும். நீதியின் குரல் இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னா பிள்ளையான இடங்களுக்கு போயிருக்கு. நீதியின் குரல் இனிமே நீதியின் குரலா இருக்காது. அதை வடிவ விளங்கிக் கொள்ளும். எப்படி நீதியின் குரல் சுயாதீனமாக நின்றா நீதியின் குரல் சுயாதீனமாக நிற்கும். இந்த அரசியல்ல நீதியின் குரல் சுயாதீனமா நிக்க போறாரு கேட்டா கேள்விக்குறி. அவர் ஒருபோதும் இல்லை. அவர் ஒரு கூட்டணியோட பிச்சை எடுக்க கூடாண்டாங்க. ஆனால் போய் 2 இடத்துல மக்கள் சந்திப்பு நடத்துறாங்க. சோ அர்ச்சுனாக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம். எனக்கு மாநசபை தேர்தல்ல தேவை என்ற போது நான் முகப்புத்தகங்கள்ல தெரிவிக்கிற போதே ஒரு 400 பேர் 500 பேராவது உதவி செய்வினோம். அவன் நீங்க குத்தி முறிய தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை, குத்தி முறியவும் தேவையில்லை. வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒருபோதுமே நான் ஒருவருடைய அங்கவீனங்களை குறை சொல்றதுக்கு தயாரா இல்லை. ஆனால் அவர் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும். அவர் இந்த அரசியலுக்கு வந்து அதன் பிறகு அரசியல்ல கால் பதிச்சால் பிறகு அவர் வந்து நீதிபதியோ அல்லது வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு சமூகத்தின் காவலன் என்ற பேரையோ இந்த சமூகம் அவருக்கு கொடுக்காது. என்ன மனசுல இருக்கும், எந்த மனசுல அவருக்குரிய மரியாதை எப்பவுமே இருக்கும். அவரா நானான்றது வந்து திறமைகள் அடிப்படையில தான் மக்கள் தீர்வு செய்யணும் என்றதுல நான் தெளிவா இருக்கிறேன். அவருக்குரிய திறமை இருக்கா, எனக்கு அதை விட திறமை இருக்கான்றதுதான். நான் ஒரு பொது வழியில போய் கூட அவரோட விவாதங்களுக்கு போறதுக்கு நான் தயார். ஆனா இது அவ்வளோத்தையும் நான் சொல்லியும் எங்களுடைய சமூகம் மற்ற கட்சிகள், இந்த என்பிபி கட்சிகள் அதில் ஒன்றுமே அவருடைய திறமையை விவாதிக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று கொடுக்காது. தெளிவாக இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதற்கு பிறகு அவருடைய உடல் குறைபாட்டையும் அவர் நிற்கிற இடத்தையும் தான் விமர்சிப்பார்கள். அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. மாகாண சபை தேர்தல் முதலமைச்சருடைய திறமையில் தான் வெற்றி இருக்கிறது. யார் முதலமைச்சர் என்கிற இதுல தான் வெற்றி இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிறதுல தான் மாகாண சபை தேர்தல் வெற்றி இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், பாராளுமன்ற தேர்தல் கூட 3 or 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் டார்கெட் பண்ணி எப்போதுமே வாக்கு போடுவார்கள். விரும்பின 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் வாக்கு போடுறது. ஆனால் முதலமைச்சர் தேர்தல்ல ஒண்டபடி விளையும் கொள்ளுங்க, முதலமைச்சர் யார் என்பதை பார்த்துதான் பொதுமக்கள் தங்களுடைய வாக்கை போடுவார்கள். சரிதானே? ஆகவே அந்த முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு சுயாதீனமான ஒருவராக இருக்க வேணுமா, ஒரு சுயாதீனமான நபராக இருக்க வேணுமா, அல்லது ஒரு கட்சியினுடைய
கைப்பொம்மையாக இருக்க வேணுமான்றது. போன முறை உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி கொண்டது யாரே என்று, சரிதானே? சோ நன்றாகவே உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி போன முறை யாரை கொண்டு வந்தேன்னு நன்றாக தெரியும். சோ இந்த தடவை தமிழரசு கட்சிகளையோ அல்லது இவர்களுக்கு கீழேயோ தான் எங்களுடைய ஐயா வர போறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, சரிதானே? சோ அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல இவர் அவைகளுக்கு கீழே நிப்பாரா அவைகளுக்கு மேல நிப்பாரா என்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படி பெரிய பிரச்சனையாக இருக்க போகின்ற சந்தர்ப்பத்துல டோஷோப்பை பார்த்தோன்னே ஆசையா இருக்கு. ஓகே, அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நாங்கள் இனி அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கும். எங்களுடைய நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள நிக்க போறார், யார் இவர்களை ஆட்டி வைக்க போறார்கள் என்றெல்லாம் ஒரு பிரச்சனை ஒன்று வரும், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சோ அந்த பிரச்சனையின் போது இவர் நிக்க போற தலைமையை பாத்தீங்கன்னா யாருடைய சொல்ல கேட்டு இவர் ஆட வேண்டும் என்றால் அது கட்டாயம் யார் யாரை இந்த சமூகத்துல நாங்கள் தகுதி இல்லைன்னு நினைக்கிறோமோ அவர்களுக்கு கீழே தான் இவர் நிக்க போறார். ஆகவே அவர்கள் சொல்வதைத்தான் இவர் செய்தாக வேணும். அப்படி ஒரு நிலைமையில அந்த நேரங்களில் நாங்கள் அதை பார்ப்போம் யாருக்கு நிற்கிறார் என்று. ஆனால் இவரை ஒரு தும்புத்தடி என்று சொன்னதுக்குரிய காரணம் இவர் ஒரு தும்புத்தடியாக மாறுகிறார். நீதிபதி என்ற சமூக மதிப்புல இருந்து ஒரு தும்புத்தடியாக மாறி இந்த அரசியலுக்கு வரப்போறார் என்றுதான் உண்மை. அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை, அதுல நாங்கள் மாற்றவும் மேலாது, மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அந்த சந்தர்ப்பத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய உடல் அங்கவீனங்களையோ அல்லது அவரை தும்புத்தடி என்றோ விமர்சிக்கவில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லி இருக்கிறார் இவர் ஒரு தும்புத்தடி, தான் ஒரு தும்புத்தடியை ரக்குவீர் என்று சொல்லி போட்டு இவரை ரக்கினால் சமூகத்துக்கு இவர் தான் ஒரு தும்புத்தடி. பொதுமக்கள் தான் இனி தீர்மானிக்க வேணும் இவர் தும்புத்தடியா ஒழுங்கா கூட்டுவாரா இல்ல யாரால கூட்டப்படுகிறார் என்பதை சமூகம் தான் தீர்மானிக்க வேணும். இது ஒரு நல்ல ஒரு போராட்ட களம், பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா.
வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை. உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 அர்ஜுனா. தலைவனின் பிள்ளை